கலைஞர்களுடைய 103வது பிறந்தநாள் விழா இன்றைக்கு சிறப்போடு தமிழகமெங்கும் கொண்டாடப்பட்டு வருகிறது. குறிப்பாக நம்முடைய 51 பகுதியில் தம்பி சேகர் பாபு அவர்கள் மேற்கொண்டிருக்கின்ற இந்த சீரிய முயற்சி பாராட்டுக்குரியது. தொடர் நிகழ்ச்சிகளை ஏற்பாடு செய்திருக்கிறார். ஒவ்வொரு நிகழ்ச்சிக்கும் முத்தாய்ப்பு வைத்ததை போல மிகச்சிறந்த பேச்சாளர்கள் வரை தந்து கலந்துரையாடல் நிகழ்ச்சிகளிலே கலந்து கொள்கிறார்கள். சிறப்பு சொற்பொழிகளை நிகழ்த்துகிறார்கள். ஒரு மாலை நேர கல்லூரியை போல தினந்தோறும் நம்முடைய பகுதியிலே நிகழ்ச்சிகள் நடந்து கொண்டிருக்கிறது என்பதற்கு அவருக்கு நான் பாராட்டை தெரிவிக்க விரும்புகிறேன். திராவிட முன்னேற்ற கழகம் அன்பு தலைவர் தளபதி அவர்கள் தலைமையில் 2021 ஆட்சிக்கு வந்தது. ஆட்சிக்கு வந்த பொழுது கூடவே கொரோனா தொற்றும் நம்மை மட்டுமல்ல, தமிழகத்தை மட்டுமல்ல, இந்தியா முழுவதுக்கும் எங்கெங்கன்னு இல்லாமல் எங்கும் அந்த நோய் தொற்று பரவி கொண்டிருந்த நேரத்தில் தலைவருடைய ஆட்சிக்கு அது சவாலாகவே இருந்தது. மனிதர்கள் யார் ஆளப்பட வேண்டுமோ அந்த மனிதர்கள், வாக்காளர்கள், வாக்களித்த பெருமக்கள் மிகவும் சிக்கலுக்கு ஆளாக்கப்பட்டு மிகுந்த தொல்லைக்கு ஆட்பட்டிருந்தார்கள். அவருக்கு ஒரு பக்கம் வருமானம் இல்லை, நிதி உதவி தேவைப்பட்டது. அந்த நிதி உதவி கஜானா காலியாக இருந்த பொழுது ஒவ்வொரு குடும்பத்திற்கும் 4000 ரூபாய் என நிதியுதவியை முதலில் அவர் வழங்கிய மக்களுக்கு ஆறுதலை வழங்கினார்கள். இப்படிப்பட்ட நிலை ஆரம்பத்திலேயே நிதியை கையாளுகின்ற நேரத்தில் எதிர்பார்க்காத செலவு வந்து சேர்ந்தது. 2021 அந்த நோய் இருந்தது, 22 தொடர்ந்தது, 2023 வரை 3 ஆண்டு காலம் நோய் தொற்று இருந்து கொண்டிருந்தது. மொத்தம் நம்முடைய ஆட்சி காலமே 5 ஆண்டு காலம்தான். அந்த 5 ஆண்டு காலத்தில் 3 ஆண்டு காலம் நோயோடு போராடி கொண்டிருந்த அன்பு தலைவருக்கு தளபதியார் அவர்கள் தன்னுடைய கழகத் தோழர்களை, மாவட்ட கழக செயலாளர்களை, ஒன்றிய கழக செயலாளர்களை, பகுதி கழக செயலாளர்களை, தமிழகத்தில் இருந்த அத்தனை ஆயிரக்கணக்கான அமைப்புகளின் வாயிலாக பொதுமக்களுக்கு கடமையாற்றுவதற்காக, பணியாற்றுவதற்காக முதல் 3 ஆண்டுகளை ஒப்படைத்தார்கள். அப்படி இருந்தும், இப்படிப்பட்ட தொல்லைகள் இருந்தும், நிதி பற்றாக்குறை இருந்தும் மக்களுக்கு கலைஞர் உரிமை தொகை, மகளிர் உரிமை தொகை என்று 1000 ரூபாய் ஒவ்வொரு மாதமும் கொடுத்த பெருமை தலைவர் தளபதியார் அவர்களுக்குத்தான் உண்டு. புதுமை பெண்ணுக்கு 1000 ரூபாய், தமிழ் புதல் என்று அதற்காக 1000 ரூபாய், ஒரு குடும்பத்திற்கு 3000 ரூபாய் தொடர்ந்து போய்க் கொண்டிருந்தது. இவ்வளவுக்கும் நிதி பற்றாக்குறை இந்த நேரத்தில் அவ்வளவு பெரிய சுமையை தன் தரையிலே ஏற்று சுமந்து கொண்டு தொடர்ந்து கழக பணி, ஆட்சி பணி ஆற்றி வந்தார்கள். அவர் ஆட்சி பணி ஆற்றிய நேரத்தில் தொழில்கள் வளர்ந்தன, தொழில் அமைதி இருந்தது, மக்களுக்கு சட்டம் ஒழுங்கு மிகச்சீராக இருந்தது. இவ்வளவு பிரச்சனைகளுக்கு இடையிலேயும் தொழில் வளர்ச்சி என்பது 15% தொழில் வளர்ச்சி உயர்ந்தது. 15% உயர்ந்தது என்றால் இந்தியாவோடு, ஒட்டுமொத்த இந்தியாவோடு அது ஒத்திட்டு பார்க்கின்ற 4.5% தான். இந்தியாவினுடைய தொழில் வளர்ச்சி 4.5 இருக்கின்ற பொழுது தமிழ்நாட்டினுடைய தொழில் வளர்ச்சி 15%. இந்த அளவுக்கு மிகப்பெரிய மாற்றத்தை உருவாக்கியவர் தலைவர் தளபதியார் அவர்கள். அது மட்டுமல்ல, ஒட்டுமொத்த பொருளாதார வளர்ச்சி 11.19. இந்த மாற்றம் இரட்டை இலக்கு மாற்றம் என்பது மிக பல, அதற்கு முன்னாலே தலைவர் கலைஞர்களுடைய காலத்திலே தான் அந்த இரட்டை இலக்கு இருந்தது. ஆனால் இப்போது தளபதியுடைய ஆட்சியிலே 11.19 இருக்கிறது சொன்னால் இந்தியாவுடைய எந்த மாநிலத்திலும் இல்லாத மாற்றம், எந்த மாநிலத்திலும் இல்லாத பொருளாதார முன்னேற்றம்
தமிழ்நாட்டில் இருந்தது. அதுக்கு மிக முக்கிய காரணம் தளபதியார் அவர்கள் தான். தலைவர் கலைஞர் அவர்களை தொடர்ந்து தளபதி அவர்கள் இரட்டை இலக்கு பொருளாதார வளர்ச்சியை உருவாக்கினார் சொன்னார் மிகையாகாது. ஆக தளபதி அவர்கள் தலைவர் கலைஞர் அவர்களுடைய பிள்ளை என்பது மட்டுமல்ல, அவருடைய வார்ப்பு, அவராலே உருவாக்கப்பட்டவர், அவராலே கற்பிக்கப்பட்டவர். அப்படிப்பட்டவர் இன்று நாட்டினுடைய தலைமை அமைச்சராக இருந்தபொழுது ஏற்பட்ட மாற்றங்கள் ஒன்று ரெண்டல்ல, எல்லா துறையிலும் முன்னேற இருந்தது. நான் வருகின்ற பொழுது தம்பி அவர்கள் பேசிக் கொண்டிருந்தார். முதல்வர் அவர்தான், எல்லாவற்றிலும் முதல்வராக இருந்தது அவர்தான். எல்லா துறைகளிலும் அவர் முதலாக இருந்தார். எதை இடத்தில் எந்த துறையை எடுத்தாலும் தமிழ்நாடு முன்னிருந்தது. தமிழ்நாடு முன்னிருந்தது என்று சொன்ன அறிவிப்பே மத்திய அரசுடைய அறிவிப்பு தான். ஆக இப்படிப்பட்ட மிகச்சிறப்பான தொழில் முன்னேற்றம், பொருளாதார முன்னேற்றம், இவை அடித்தளத்தை அமைத்து தந்தது அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள். ஆக தளபதியார் அவர்களுடைய இந்த தேர்தலில் நம்முடைய இயக்கம், தளபதியாருடைய இயக்கம், திராவிட முன்னேற்ற கழகம் வெற்றி வாய்ப்பை இழந்திருக்கலாம். ஆனால் வெற்றி வாய்ப்பை இழந்ததும் பெற்றதும் பல காலங்களிலே நம்முடைய பழக்கமான ஒன்று, நமக்கு தெரிந்த ஒன்றுதான். அறிஞர் அண்ணா அவர்களே 1962 வெற்றி வாய்ப்பு இழந்தார்கள். நடேச முதலியார் மிகப்பெரிய பஸ் முதலாளி. 57 ஆட்சியில் இருந்த காமராஜ் அவர்கள் என்ன செய்தார் என்றால், அன்றைக்கு இருந்த 15 பேர் 57 வெற்றி பெற்று ஆட்சியில் இருந்த 15 பேரை பார்த்து, அண்ணா உட்பட எல்லோரையும் பார்த்து சொன்னார்கள், அடுத்த முறையில் 15 பேர் வருகிறார்கள் பாருங்கள், சட்டமன்றத்துக்குள்ளே நுழைய விட மாட்டேன் என்று அன்றைக்கு கொக்கரித்தார். அவர் எப்படி சொன்னாரோ அதே போல செய்தி காட்டினார் காமராஜர். 62 15 பேர் தோற்று 14 பேர் தோற்று போனார்கள். ஒருவர் மட்டும் வெற்றி பெற்றார் என்றால் அன்பு தலைவர் கலைஞர் அவர்கள் மட்டும்தான். கலைஞரை தோற்கடிக்க முடியவில்லை, காமராஜர் அவர்களால் கலைஞரை தோற்கடிக்க முடியவில்லை. ஆனால் 14 பேர் தோற்றார்கள். அந்த நேரத்தில் அறிஞர் அண்ணா அவர்கள் எழுதி காட்டினார்கள் உடன்பிறப்பு கடிதம் எழுதுகின்ற நேரத்தில் ஒரு நிகழ்வை சுட்டி காட்டினார்கள். என்ன நிகழ்வு என்றால், ஐரோப்பிய கண்டத்தில் இருக்கிற அத்தனை கிறிஸ்தவர்களுடைய ஒரு பகுதி ஜெருசலம் மீது போர் தொடுக்கிறார்கள். ஜெருசலம் முஸ்லிம்களுக்கு தொழுகின்ற இடம், கிறிஸ்தவருக்கு தொழுகின்ற இடம், அதாவது யூதர்களுக்கும் தொழுகிடம். 3 பேரும் அந்த இடத்தை புனித பூமியாக போற்றுகின்ற இடமாக இருக்கின்ற ஜெருசலத்தின் மீது போரிடுகிறார்கள். ஐரோப்பாவில் இருக்கின்ற கிறிஸ்தவ சமுதாயத்தை சேர்ந்த ஒரு பகுதியினர் போரிடுகின்ற நேரத்தில், ஜெருசலத்தின் மீது போர் தொடுகின்ற நேரத்தில் பால்ட்வின் என்கின்ற அந்த மன்னன், ஜெருசலத்தினுடைய மன்னன் சொல்கிறான், நீங்கள் உள்ளே வரக்கூடாது, ஜெருசலத்துக்கு உள்ளே வந்தால் அத்தனை பேரையும் கைது செய்து சிறைக்குள்ளே அடைத்து விடுவேன் என்று சொன்னான். ரிச்சர்ட், அதை எதிர்த்து நிற்கின்ற ரிச்சர்ட், ஐரோப்பிய கண்டத்திலிருந்து போரிடுகின்ற ரிச்சர்ட் சொன்னான். அவன் இன்னொரு மன்னன், எதிரி நாட்டு மன்னன் சொன்னான், போரிடுவோம், போரின் முடிவில் வருகின்ற தீர்ப்பை ஏற்றுக்கொள்வோம் என்று சொன்ன நேரத்திலே சொன்னான், நீ மட்டும் வர வேண்டாம். ரிச்சர்டை பார்த்து பால்வின் சொல்கிறான், நீ மட்டும் உள்ளே வரக்கூடாது, மற்றவர் எல்லோரும் உள்ளே அனுமதிக்கிறேன், சரியா என்று கேட்டான். எனக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை, நான் என்னுடைய மக்கள் ஜெருசலத்துக்குள்ள வந்து வழிபட வேண்டும், அப்படி இருந்தால் போதும் என்று சமாதானமாக இருக்கும். சமாதானத்தின் இடையிலே ரிச்சர்ட் வெளியே நிற்கிறான். ஜெருசலத்துக்கு வெளியிலே அந்த மக்கள், அந்த ரிச்சர்டை நம்பி வந்த மாவீரர்கள் ஜெருசலத்துக்குள்ளே போகிறார்கள். அதே போலத்தான் இன்றைக்கு அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கு உள்ளே சட்டமன்றத்துக்குள்ளே போக முடியவில்லை. 50க்கு மேற்பட்ட நம்முடைய கழக தோழர்கள் சட்டமன்ற உறுப்பினர்களாக உள்ளே சென்றிருக்கிறார் என்றால், அதற்கு அடுத்தது மாற்றம் நிகழ்கின்ற நேரத்திலே மிகப்பெரிய வெற்றி விரைவில் வந்து சேரும். நீங்கள் கவலையப்பட வேண்டாம். 69 ஆண்டுகள் இந்த இயக்கத்தில் பணியாற்றவன் என்ற முறையிலே சொல்கிறேன். இந்த இயக்கத்தினுடைய ஏற்றத்தாழ்வுகள் அத்தனையும் கலந்து கொண்டவன் என்கின்ற முறையில் சொல்கிறேன். காராக்கிரகத்திலே கொடுமைகளை அணிவகுத்தவன் என்கின்ற முறையில் சொல்கிறேன்.
நம்முடைய நண்பர்கள் கலங்காமல் இருக்க வேண்டும். நீங்கள் பலருக்கு ஆறுதல் சொல்ல வேண்டியவர்கள். உங்களை பார்த்தால் தேர்தலுக்கு முன்னால இதே போல வந்து நான் பேசுகிற நேரத்தில் எங்கு பார்த்தாலும் செருப்பொலி, யாரை பார்த்தாலும் மகிழ்ச்சியோடு காணப்பட்டீர்கள். இன்றைக்கு சோகத்தின் உருவாக நீங்கள் இருக்க வேண்டிய அவசியமே கிடையாது. அப்படிப்பட்ட நிலை உங்களுக்கு தேவையில்லை. நம்மை ஆள்வதற்கு, நம்மை வழிநடத்துவதற்கு அறிஞர் அண்ணாவினுடைய பிள்ளை, பேரப்பிள்ளை, அண்ணன் கலைஞர்களுடைய பிள்ளை, அன்பு தலைவர் தளபதியார் அவர்கள் இன்றைக்கும் இருந்து கொண்டிருக்கிறார். அவருடைய தலைமையில் நாம் தொடர்ந்து போரிடுவதற்கும் எதிரிகளை சாய்ப்பதற்கும் தயாராகி கொண்டிருக்க வேண்டும். ஒவ்வொருவரும் தயாராக வேண்டும். அப்படி தயாராகி இந்த இயக்கத்தை பாதுகாக்கின்ற பெரும்படையில் இருக்கின்ற தளபதிகளை ஒருவராகின்ற நம்ம தம்பி சேகர்பாபு தலைமையில் நம்முடைய இயக்கம் அம்பத்தூர் தொகுதியை பொறுத்தவரை மிகச்சிறப்பாக பணியாற்ற வேண்டும், தொடர்ந்து பணியாற்ற வேண்டும். விரைவில் இந்த நிலை மாறும். நான் சொல்லுகிறேன், விரைவில் இந்த நிலை மாறும் என்கிற நேரத்தில் கீழே அண்டர்லைன் பண்ணிங்க. இந்த ஆட்சி நீடிக்காது, அதை மட்டும் நான் சொல்லி வைக்க விரும்புகிறேன். இந்த ஆட்சி நீடிப்பதற்கு எந்த சந்தர்ப்பமும் கிடையாது, நீடிப்பதற்கான எந்த வாய்ப்பும் கிடையாது. அதற்கு பல காரணங்கள் இருக்கிறது. பொது மேடையிலே வாதிக்கக்கூடிய பொருள்கள் அல்ல அவை. தனியாக வந்து கேட்டால் நான் சொல்ல முடியும். நம்முடைய நண்பர்கள் தனியாக வருகின்ற பொழுது கேளுங்கள், நான் சொல்கிறேன். நீங்கள் திருப்தி அடைகின்ற வகை, நீங்கள் மகிழ்ச்சி அடைகின்ற வரை பல செய்திகள் காத்திருக்கின்றன என்பதை சொல்லி நம்முடைய அன்பு தலைவர் தளபதியாருடைய ஆட்சி தொடருவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கிறது. கவலைப்படாமல் நீங்கள் நம்முடைய இயக்கத்தை வழிநடத்துங்கள் என்று சொல்லி விடைபெறுகிறேன். வணக்கம்.